சின்ன உதவி, பெரிய மகிழ்ச்சி. ஒரு சிறுவனின் நாள் எப்படி ஒரு வித்தியாசமான அனுபவமாக மாறிக் காலை 7 மணி. பனி படர்ந்த நெருப்புத் தீப்பந்தம் போல சுடுமின் வெளிச்சம். அருண் 9 வயது சிறுவன், பள்ளி துவங்கவுள்ள நேரம். அவன் பையுடன் வெளியே வருகிறான். அம்மா அருணுக்கு பால் தருகிறாள். அம்மா வழி பார்த்து போவா என்று சொல்ல, அருண், இல்ல அம்மா, இன்றைக்கு இரவு மாதிரி போறேன். ஒரு குட்டிப் பூனை காயமுடன் நடக்க முடியாமல் துடிக்கிறது. நடக்க முடியாமல் மியாவென அழுகிறது. அருணின் மனம் நெகிழ்கிறது. அருண், உனக்கு என்னாச்சு குட்டி? அதற்கு மெல்ல கட்டுகிறான். இதோ உனக்கு பெயின் கம்மியா இருக்கும், கிளம்புகிறான். ஆனால் அருண் வருவதற்குள் ஸ்கூல் பஸ் கிளம்பி விடுகிறது. அருண் அதை ஓடிப்பிடிக்க முயற்சி செய்கிறான். முடியவில்லை. பஸ்ஸை தவறவிட்ட அருண் சோகத்துடன் நிற்க அங்கு வந்த அப்பாவுடன் ஸ்கூல் செல்கிறான். அப்பா கேட்கிறார், ஏன் பஸ்ஸை விட்டுட்ட? அருண், மெல்லப்பனுக்கு உதவி செய்தேன். அப்பா வியப்பாக பார்த்து சிரிக்கிறார். பள்ளியில் எல்லோரும் உற்சாகமாக இருக்கிறார்கள். அருண் மட்டும் விளனமாக இருக்கிறான். அவனது மனதில் அந்த பூனை ஞாபகம் வருகிறது. அவன் டிராயிங்கில் ஒரு பூனை ஓவியமிடுகிறான். சின்ன உதவிதான், ஆனா அதுல ஒரு நிம்மதி இருக்கு. மாலை. வீடு திரும்பும் நேரம். அந்த பூனை மீண்டும் அதே இடத்தில், இப்போ சுறுசுறுப்பாக நடக்கிறது. அவனைப் பார்த்ததும் அது தாவி வந்து அவனது காலில் சுற்றுகிறது. அருண், நீ நல்லா ஆகிட்டியா குட்டி? பூனை மிளன்று எதிர்பார்ப்பாக பார்க்கிறதோடோ. பூனை அருணை பின்தொடர்கிறது. அம்மா அதை முதலில் பயப்படுகிறார், ஆனால் பூனை அன்புடன் சுழந்ததும் சிரிக்கிறார். அம்மா, அப்போ அன்பியா? அருண், இது என் பசும்மா. அருண் பூனைக்கு பாலை வைக்கிறான். இருவரும் சிரித்து அமர்கின்றனர் ஒரு பாசமான நாளின் முடிவில். அன்றைய நாளிலிருந்து அந்த பூனை அருளின் நாள் தோழியாக மாறுகிறது. ஒரு சின்ன உதவி ஒரு உயிர்க்கு நிம்மதி தந்ததோடு ஒரு சிறுவனுக்கு வாழ்நாள் சந்தோஷத்தையும் தந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், கமெண்ட் செய்யவும், பகிரவும் மறக்காதீர்கள். நன்றி நண்பர்களே. மறுபடியும் சந்திப்போம் வேறு ஒரு நல்ல கதையுடன்.